இன்றைக்கி டே 24. அப்புறமா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு லொஹர் தொழுறதுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன். வீட்டை கூட்டி தொடச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. சரி பத்தி கொளுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பத்தி கிட்ட கொளுத்தி வச்சேன். தொழுகைக்கு நின்று தொழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா என்னோடய தொழுகிற மெத்தட் வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். நான் மட்டும் கிடையாது, ஜமாத்தா தொழுகும் போது நான் நிறைய பேரோட தொழுகை முறையை நான் வந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து செய்கிறாங்க. ஒருத்தொருத்தர்னு சொல்கிறத விட ஒரு 4 டைப் கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜமாத்தா தொழுகும் போது வித்தியாசமாக தெரியுது. நான் தொழுகிற முறை வந்து எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நாங்கள் இப்படி தான் தொழுவோம், இப்படி தான் வந்து தக்பீர் கட்டுவோம், இப்படி தான் சலாம் சொல்லி தான் நாங்கள் தொழுக ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நானும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் தொழுகிறத நேரில் பார்த்த யாருமே என்கிட்ட வந்து நீ தப்பாக தொழுகிற அப்படின்னு வந்து சொன்னது கிடையாது. நீ செய்கிறது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. அப்படி சொன்னால் தானே நான் என்னை மாற்றிக்க முடியும். நான் தொழுகிறத பற்றி ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஃப்ரைடே ஈவினிங் போல் சாம்பிராணிலாம் போட்டு விட்டதுக்கப்புறமா ஒரு 7 கிட்ட வந்து கொஞ்சம் நானும் என் தங்கச்சியும் வெளியில் கடைக்கு வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால தான் கிளம்பி போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.